இதில் பார்த்தீங்கன்னா கயனை சுற்றி வளைச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மக்கள் இந்த நேரத்தில். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் டீச்சர் ஒரு ஆள் வந்து விடிய சாப்பாடு வந்து கட்டி விபுலானந்த வீடெல்லாம் போனாங்கல்லானே அதில் ஒரு டவுட் ஒன்று கேட்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கணக்கு நண்பர்களை வந்து சந்திச்சு நாங்கள் இப்போ இதெல்லாம் மீன் பண்ணி நாங்கள் வேண்டிட்டு இதில் வந்து புகைப்படங்கள் எடுத்து நிற்கணும். நாங்கள் விளையாட்டு ஜாமன்ற வயசாகுது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கொடியில் காய போட்டு வந்து துணைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லை கொஞ்சம் வாப்பா விளையாட்டு ஜாமான் வேண்டும் கொஞ்சம் மச்சான். இந்த கோயில் திருவிழாக்கு அடிக்கடி போகணும்னு சொன்னீங்க. இப்போ அப்போது என்னதுக்காண்டி என்ன சிக்கலன்னா வந்து சமைச்சு கொண்டு கேஸ் முடிஞ்சுது. பருப்பு கறி, இங்கே மீன் குழம்பு, சம்பல். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து 38வது நாள். நாங்கள் இந்த சாய்ந்தமருது அந்த பூங்காக்கு பக்கத்தில் வந்து தங்கினாங்க. அங்கே பீச் அடியில் போக மட்டும் பார்த்தேன். அந்த கல்முனை பள்ளி இருக்குது தானே, கடற்கரை பள்ளி, பீச் அடியில் தங்க மட்டும் பார்த்தா அங்கே சரியான ஒரு க்ரௌட். அதோட வந்து அது கலையிறதுக்கு 2 மணி கிட்ட ஆகும்னு சொன்னவன். அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டோம். அதோட கணக்கு பேர் வந்து பார்த்து எங்களுடைய சப்போர்ட்டை தந்தவை. இதுக்கு அடுத்ததாக வந்து அந்த வீடியோவை நாங்கள் இணைச்சிக்கொள்வோம். இதில் வந்து பீச் அடியில் நின்று நாங்கள் நிற்க வந்து அன்னையாக்கள் சந்திச்சவை. இதில் வந்து அம்பாறையிலேருந்து வந்திக்கிறேன். நாங்கள் நேற்றில் வந்து தங்கினாங்களானே அந்த ஹோட்டலுக்கு போய் நாங்கள் நிற்கிறோமான்னு கேட்டு இப்போ அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் கிட்ட வருதுண்ணே. 35 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து வந்து வந்திருக்கணும். உண்மையிலேயே வந்து எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அப்புறம் ஃபோன் நம்பர் எடுத்து இங்கே கால் பண்ணி நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கணும். நான் வந்த உடனே சொன்னால் நான் நம்பலேட்ட வேறு அங்கே இருக்க கோல் எடுத்தவன். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நாங்கள் அந்த ஹோட்டலில் நிற்கிறவன்ற மாதிரி கோல் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். உண்மையிலேயே சந்தோஷம்ண்ணா. இப்படியான உறவுகள் கிடைச்சதே வந்து பெரிய சந்தோஷம். உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் பசால். என்ன எங்கே எங்களை சந்திச்சிருக்கீங்க? அண்ணா வந்து ஹயர் வரவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடங்கள் 2-3 இடத்துல வந்து எங்களை கடந்து போயிருக்கார். அப்போ அந்த நேரம் வந்து கதைக்க முடியாத இப்போ ஊருக்கு வந்த நேரம் வந்து வந்திருக்கணும். உங்களோட ஊர் எதுனா? எங்கட இறக்காமம் என்ற பகுதி. அம்பாறையில் வந்து இறக்காமம் என்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். சிகிரியாவில் நாங்கள் போனால் வந்து இந்த வில்லேஜ் லைஃப் மாதிரி குளத்தில் கூட்டி கொண்டு போய் அந்த கிராமிய சாப்பாடு தருவேன் தானே, அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்ன்றது இப்போ தான் கவலைப்படுறோம். அந்த இடத்துக்கு போயிருக்கணும். நாங்கள் போகையில் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே வந்து அன்னையாக்களோட அன்பு வந்து எங்களை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து வந்து வந்திருக்கணும். சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ். நன்றி. இங்கே வேலு 3 தோழர்கள் வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? நௌஃபர். உங்களோட பேர்? டெக்ஸ்டைல் வச்சுருக்கீங்க. ஓகே. ரைட். சந்தோஷம். இறக்காமத்துக்கு போயிலேன்னு ஒரு சின்ன கவலை தான். பாப்போம், சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நாங்கள் ஸ்பெஷலாக இருக்கு. என்ன அதான் பிரச்சனை. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இவரை பார்த்தீங்கன்னா இந்த சாயுத மரதன்னு ஆளை ஏற்றிட்டு இந்த இடங்கள் எல்லாம் ஆள் கூட்டி கொண்டு போனார். இது இருக்கு, இங்கே இருக்குன்னு. அப்போ ஒரு ஏரியாவுக்கு வரைக்கும் உங்களோட இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள்லாம் உங்களோட இடத்துல என்ன விஷயம் இருக்குது, சிறப்பம்சம் என்ன இருக்குன்னு காட்டினா நாங்கள் அதை வந்து போட்டுக்கொள்ளக்கூடிய இருக்குது. மற்றபடி நாங்கள் நார்மலாக பார்த்தோம்னா கூகுளில் பார்க்க என்ன காட்டுதுன்ட்டு விட்டுருவோம். பழமையாக போன முறை அம்பாறை வரைக்கும் அந்த பார்க் மட்டும் தான் காட்டினது. அதுக்கு பிறகு இந்த முறை அந்த ஹோட்டல்னா வந்து கொஞ்சம் இடங்கள் காட்டினவர். அது பௌத்த அவர் கொஞ்சம் இடங்கள் காட்டினவர். இப்போ அதை விட கணக்கு இடங்கள் இருந்திருக்கு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ன்றது வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, பாப்போம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சில விட போகக்கூடிய மாதிரியும் இருக்கு. நாளைக்கு ஏன்னா அந்த போன் அலுவலன்னு முடியலை. தயவுசெய்து சாம்சங் காரை முடிச்சுட்டாங்கடா. நாங்கள் அடுத்த இடத்துக்கு நேரம். ஆனால் நல்லா இருக்கு. இந்த இடங்களில் மக்களை சந்திக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு அன்பா பழகினோம். விருந்தோம்பல் செய்யணும். இப்போ கூட இந்த இடத்துல ஒரு அண்ணா வந்து சந்திச்சார். எங்கே தங்க போறீங்க, வீட்டை வாங்கலன்னு கூப்பிட்றாரு. அவரோட இப்போ தான் சந்திச்சார். அப்படி வந்து கணக்கு விஷயங்கள் வந்து பைக்கில் வந்துட்டு விஷயங்கள்லாம் நடக்குது. சந்தோஷம். உங்களை சந்திச்சதும் எங்களுக்கு சந்தோஷம். வேடா இதில் பார்த்தீங்கன்னா கயனை சுற்றி வளைச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து சரியான ஆக்கலாக தான் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல இரவு தங்க நினைச்சினாங்களா, ஆனால் க்ரௌடால் வந்து இந்த இடத்துல தங்கலாது. இன்னும் ஒரு இடம் தான் பார்த்து போக வேண்டியிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மக்கள் இந்த நேரத்தில் ஒன்று கூடி இருக்கணும்ண்டு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்குதுண்டு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம் இருக்குது. நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போகணும். இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கால கடல் இருக்குது தானே, கடல் மீன்கள் வந்து சரியான ஒரு ஸ்பெஷல். அதை நம்ம வந்து எக்கச்சக்க பேர் வாழினோம். இந்த இடத்துலையும் பார்த்தா தெரியும் எவ்வளோ போட் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கேன்டா. மற்றது அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால கரை வேலை இழுத்து கொண்டிருக்கணும். வந்தோ தெரியுது வேணுங்க, கரை வேலை வந்து இழுத்து கொண்டிருக்கணும். வேலை முடிய போது இப்போ போய் நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குண்டு. மற்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள், டீச்சர் ஒரு ஆள் வந்து விடிய சாப்பாடு வந்து கட்டி தந்துட்டு போயிருக்கிறேன். என்ன நான் இங்கே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் கட்டி தந்துட்டு போயிருக்கணும். சந்தோஷம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா டீ வச்சு நாங்கள் இதில் டீ வச்சுட்டு அப்படியோ காலை உணவையும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது என்ன டீ? உங்களோட டீ முடிச்சுட்டு வந்துட்டு என்ன டீ கேட்குறீங்க? குடி 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 நீ குடி. நான் எனக்கு குடிக்கிறேன் குடி குடிக்கிறேன் இல்லை எழுத்தோன்றிருக்கிற மாதிரி எழுத்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு கரவலை மட்டும் இல்லாமல் இங்கால மீன்கள் வந்து ஃபேமஸ். பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பெறும் இங்கே கரை ஃபுல்லாகவே போடும். அப்படி தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ரைட், பல மணி நேரமாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமும் வந்து இழுத்து கொண்டிருக்கிறோம். முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு எவ்வளோ மீன்கள் என்ன மீன்கள் பட்டிருக்கண்டு பாப்போம். களைப்பு தெரியக்கூடாது அப்படி பாடிக்கொண்டு இழுக்கலாம். கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்க வந்து சில வேளை கொஞ்சம் மீன்கள் படும், சில வேளை வந்து எக்கச்சக்கம் படும். எவ்வளோ பேர் இருக்கணும் பாருங்க. இவ்வளோ பேருக்கும் இதில் படுறதை பொறுத்து தான் வந்து ஊதியங்கள் அமையும். பட்டிருக்கா இந்த அடியிலான் வந்து மீன் இருக்கும். பட்டிருக்கு அந்த மீன்கள் பட்டிருக்கு பாருங்க. எவ்வளோ மீன்கள் பட்டிருக்கண்டு. ஓ துடிக்க மீன். நாங்கள் வந்து மீன் பிடிபடையில் இந்த கட்டையில் தான் பாறை குட்டிகள் எல்லாம் பிடிபட்டிருக்கு. இவ்வளோ பேருட உழைப்புல வந்து இவ்வளோ வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாறை மீன் வந்து எக்கச்சக்கம் வந்து சிக்கி இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இதில் ஜெல்லி ஃபிஷ்ஷும் வந்து இருக்கு. மாமா எவ்வளோ நேரம் இழுத்த நீங்கள் இது எத்தனை மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? 1 மணி நேரத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. கூடுதலாக சின்ன பாறையெல்லாம் மாட்டிருக்கேன். வேற பெரிய மீன் என்ன படும் மாமா? பெரிய மீன் பாறை ஆளுக்கலாம் வந்தாலும் படும். காணையில் மீன் இது அம்பாட்டு. ரைட் வேற மீன் இல்லை. இங்கே கரை வலையிலையும் மீன்கள் பிடிப்பினோம். அதோட படகுலையும் போய் கணக்கு பேர் வந்து மீன்கள் பிடிப்பினோம். அங்கால பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு கொண்டே காட்டுறோம்.
எக்கச்சக்க ஜெல்லி ஃபிஷ் பிடிபட்டிருக்கு. அதனால் எல்லாத்தையும் வந்து பிரித்து அடிக்கலாம். இதுதான் துடிக்க மீன்ன்றது. இதிலே வச்சு கொஞ்ச நேரத்தில் கூறுவினம். கூடுதலாக வந்து ஜெல்லி ஃபிஷ் தான் வந்து எக்கச்சக்கம் சிக்கியிருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் பிரித்து தான் இங்கே கூடைகளுக்குள்ள போடணும். எல்லாம் பிரிச்சுட்டு வந்து இந்த இடத்துல வச்சே வந்து கூறுவினவும் இங்கே வந்து விலை வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி எங்கள் பிடிச்ச விலை வந்து க்ளீன் பண்ணி தான் வைப்பினோம். இல்லாட்டி நான் அதுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் மீன்கள் வந்து கிடக்குது வரேங்க. இப்போ நாங்கள் இதிலேருந்து வெளிக்கிட்டு வந்து அடுத்ததாக பெரிய மீன் சந்தை இருக்குது. இங்கே கடற்கரை வீதி இருக்குது தானே, அதுக்கு அப்படியோ போனோம்னா வந்து அவ்வளவு மீன் சந்தைகள்லாம் இங்கே வந்து வித்தியாசமாக பெரிய மீன்கள் வந்து பிடிபடும். ஆழ்கடல்ன்றபடியாக வந்து போய் அங்கேயும் வந்து உங்களுக்கு காட்டி கொடுறோம். இது அக்கறைப்பட்டு வந்த நேரமே இந்த மீன் சந்தையை காட்டோடும் காவ பண்ணணும்னு நினச்சது. ஆனால் என்ன பிரச்சனை, நான் வந்து விடிய எலும்போடு மட்டும் காரணத்தினால ஒரு நேரம் மிஸ் ஆகிட்டு இன்றைக்கு நாங்கள் இதுக்கு பக்கத்தில் தங்கினபடியாக இப்படியே எழும்பிட்டு காட்டி நாங்கள் இப்போ சந்தைக்கு போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். அப்படியோ இங்கே பக்கத்தில் வந்துருக்கிறோம். இதுதான் மீன் சந்தை. இந்த மீன் சந்தையும் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இதுக்கு முதல் வந்துருக்கிறோம். நல்ல பெரிய மீன்கள்லாம் வந்து இதில் வச்சிருப்பினோம். நாங்கள் இப்போது இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். 8 மணி ஆகிட்டு 6 சொச்சத்துக்கு வந்து வரணும். வந்தால் தான் வந்து நல்ல மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இப்போவும் பரபரப்பாக தான் இருக்கு. பார்த்தீங்களா, சூரன் நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் வந்து இங்கே வந்திருக்கும். இஞ்சால இந்த வீதியின் கரை ஃபுல்லாக வந்து மீன்கள்லாம் 650 கிலோ. கூடுதலாக இந்த டூனா ஃபிஷ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றணும். சூரை லைட் ஐஸ் மாதிரி கிடையாது. ஆனால் வேலைக்கு வரணும். இப்போ 6 மணிக்கு வரணும். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இங்கே இருக்கிறதுல வந்து மிகவும் பெரிய ஒரு மார்க்கெட் இந்த மார்க்கெட். கூடுதலாக இந்த சூரன் தான் இருக்கு பாருங்க. சூரன் மீன் தான் கிடக்கு. எவ்வளோ கிலோ? 700. ரைட் இங்கே அவ்வளோதானே. அதெல்லாம் மலிவாக தான் இருக்கு. ஓ அங்கே அதில் நீ எந்த அன்னைக்கு ஓ இது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். கொஞ்சம் வேலைக்கு வந்துருந்தா வந்து இன்னும் பரபரப்பாக இருந்திருக்கு. இங்கே மீன் சந்தைகள் வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கணும். என்ன வேலைக்கு வந்திருக்கணும், நேரத்துக்காக வந்திருக்கணும். ஓ கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்குமெண்டு
சொன்னவர் அண்ணா கண்டு காய்ச்சவர் எங்களுடைய வீடியோஸ் பார்க்குறவரும் கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தால் இன்னுமே எனக்கு மீன்கள் பார்த்துருக்கலாம். சரி, நாங்கள் இப்போ இதிலிருந்து வந்து அக்கரைப்பற்று நோக்கி வந்து எங்களுடைய பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கு அக்கரைப்பட்டுலாம் நிற்போம், நாளைக்கு பார்ப்போம். போன் தராட்டியும் வந்து நாங்கள் அடுத்தடுத்த பயணங்களை செய்ய வேண்டியிருக்கு. தூரத்துக்கு போனாலும் அங்கேருந்து வந்து எடுக்கலாம்ட்டு இன்றைக்கு விடிய யோசிச்சுக்கிறோம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். நாங்கள் எங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் வந்து கைண்ட ஃப்ரெண்டுண்டா எங்கட ஃப்ரெண்டாடு சப்னாஸ்ன்ற வீட்டை வந்து போயிட்டு அப்படி ஒரு பாயன்னு சொல்லிட்டு அக்கரைப்பேட்டுக்கு போகிறோம். சஸ்வாக் பாய் சந்திப்போம். வாங்கலாம் எங்களோட ஒரு 3 நாள் அருகம்பை வாங்கலாம். நாளைக்கு இப்படியோ போய் அப்படியே போகிறோம். ஃபோன் சரி வராது, உங்களுக்கு தான் அடிப்பேன். பைக்கில் வந்து அங்கே ஏற்றிட்டு திருப்பி அப்படியே போவோம். என்ன சஸ்வாக் நேற்று விபுலானந்த வீடெல்லாம் போனாங்கல்லானே, அதில் ஒரு டவுட் ஒன்று கேட்க போகிறேன். டவுட் ஒன்று கேளுங்க. இங்கே வந்து பெரிய மார்க்கெட் என்னும் திரைக்கையில் ஒரு 10-11 மணி அப்புறம் தான் இதான் டவுன். எங்க விளக்கு டான் 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 எங்கட அமைப்பாளர் சாய்ந்தமருது நாட்டுண்ட எங்கட அமைப்பாளர் கெலுவிட மாவட்டத்திட்ட வெளிக்கிட்டம். இதுல இருந்து அக்கரைப்பட்டு வந்து 19 கிலோமீட்டர்கள் வந்து காட்டுது. இங்கால பக்கம் வலப்பக்கம் திரும்பி தான் வந்து சம்மாந்துறை. நாங்கள் அதால தான் வந்து நாங்கள் நேற்று இப்போ திரும்ப அக்கரைப்பற்று நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அக்கரைப்பேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அக்கரைப்பேட்டில் இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். டவுனில் நாங்கள் இப்போதைக்கு நிற்க போகிறதில்ல. அக்கரைப்பேட்டு பிரதான இடத்தால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அதுலேருந்து பொத்துவில் போகிற வீதியால் தான் போகணும். நாங்கள் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் வந்து பொத்துவில் காட்டுது. இடப்பக்கம் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு. 44 கிலோமீட்டர் தான் பஸ் ஸ்டாண்ட் தான் ஒரு இடம் வந்து அணுகுங்க. நேற்று நைட் வந்துருந்தீங்க, நான் பார்த்துருக்கேன். நைட் அங்கே சமாதானம் ஹாஃப் மூணு உள்ள வீடியோ ஓட்டுருந்தீங்க. நேற்று வந்து நான் ஹாஃப் மூணு நிந்த இதுக்கெல்லாம் தெரியும். ஃபோன் ஒன்று அப்செட் ஆகிட்டு இப்போ மட்டக்களப்பில் வாரண்டி கொடுத்துக்கிறோம். அப்போ அது முடியத்தான் பலிக்கிடலாம். திங்களா எப்படியே போதா இல்லை, இங்கே வந்துட்டு திருப்பி அக்கரைப்பேட்டு போய் இடம் நின்றுட்டு தான் நாளைக்கு தான் இங்கால பக்கம் போவோம். சந்தோஷம் ப்ரோ. சரி, இப்படியோ இங்கால இந்த கடற்கரைக்கு பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். இதில் வச்சு காலை உணவு சாப்பிட போகிறோம். எத்தனை மணிக்கு? 11:30க்கு காலை உணவு சாப்பிட போகிறோம். இதில் எப்படியோ நிப்பாட்டி இருக்கோம். ரொட்டி, இங்கால தோசை இருக்குது, பருப்பு கிடக்கு, விடிய பரோட்டாவும் தோசை மற்ற சாம்பார். எங்களுக்கு வந்து காய்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கொண்டு வந்து நமக்கு அப்படி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். ஹலோ நான் இந்த அளவுக்கு போயிட்டு வரேன், கடவுளை சுற்றி பார்த்துட்டு. இப்போ இந்த பாலத்தில் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து மீன் வண்டி சமைக்க போகிறோம். மீன் இருக்காயா? தான் மீன் வேண்ட போகிறோம். இங்கே வந்து நல்ல தண்ணி, அதோட இங்கே வந்து கடல் தண்ணி. 2 நல்ல தண்ணி வந்து மழையால் கூடிட்டு இதில் வந்து முகத்துவாரம் வந்து வெட்டி விட்டுருக்கணும். இப்போ 2மே வந்து கலக்குது. இதில் வந்து கணக்கு பேர் மீன் பிடிக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. வலை போடணும், தூண்டில் போடணும், அதில் தான் வந்து மீன் வேண்டிக்கணும். இதில் வந்து வந்துக்கணும் புகைப்படம் எடுக்கிறக்காண்டி. இதில் வந்து ஆட்டோவில் போனவ அப்படியே வந்து இதில் நின்று நாங்கள் இதில் மீன் வண்டி நாங்கள் வேண்டிட்டு இதில் வந்து புகைப்படங்கள் எடுத்து வண்டிக்கணும்.
ஓகே. கோயிலுக்கு போய் நம்ம இங்கால வந்து தீர்த்தம் நடக்குதான் ஒரு கோயிலில் வந்து. எந்த கோயில்ண்டவ? திருக்கோயில் தீர்த்தம். திருக்கோயில் ரைட்டு. திருக்கோயில் தீர்த்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஹாய் ப்ரோ. என்ன பேர்? சந்தோஷம். கோயிலுக்கா போகிறீங்க? எல்லாரும் கோயிலுக்கு தான் போகிறோம். அப்போ நாங்கள் போட்டு செருப்பு போடையில சுடு. சரி சரி. இப்படி நாங்கள் மீன் வேண்டினாங்க. ஆனால் வேண்டிட்டு நிக்கேக்கு வந்து கணக்கு பேர் வந்து சந்திச்சவ எல்லாருமே வந்து இங்கால திருக்கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். திருக்கோயில் தீர்த்தமாம். இப்போ நாங்களும் அந்த கோயிலடிக்கு போய் உங்களுக்கும் காட்சிகளை காட்டிட்டு அப்படியே அதுக்கு பிறகுதான் வந்து சமைக்க போகிறோம். அதில் சாப்பிடுவோம்னு இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, தனியாக ரொட்டி தோசை தான் இருந்தது. அப்போ கறி எதுவும் வெப்பம் பண்ணிட்டு பக்கத்தில் குளம் இருந்தது தானே. அப்போ குளக்கரைக்கு போய் எதுவும் வேண்டுவோம்ட்டு போனாங்க. போயிட்டு வேண்டிட்டோம். இருந்தாலுமே வந்து கோயிலடிக்கு ஒரு போய் பார்த்துட்டு திருப்ப வந்து தான் நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ நேரம் 11:45 ஆகுது. ஏண்டா அவ்வளவு சிறப்பான கோயில். எல்லா மக்களுமே வந்து இங்கால கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பக்கத்தில் நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர்லாம் திருக்கோயில் இருக்குது. இப்போ போயிட்டு வருவோம். திருக்கோயில் இன்றைக்கு வந்து அதோட ஆடி அமாவாசை தினம். சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்கு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிற அந்த பாதைக்கு போய் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு க்ரௌடாக இருக்கு. இந்த இஞ்சால் நிற்கிற பஸ் எல்லாமே வந்து ஆக்களை ஏற்றுறதுக்கு தான் வந்து நிற்கணும். நாங்களுமே இன்றைக்கு தான் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் திருவிழா மூட்டம். உங்களுக்குமே வித்தியாசமாக இருக்கும் பல பேருக்கு. இங்கே போலீஸார் கணக்கு பேர் வந்து கடமையில் ஈடுபட்டிருக்கீங்க. பேரில் 100 ரூபாவினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். சரியான ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்லாம் நாங்களும் இன்றைக்கு தான் வரோம். சித்த வேலாயுத சுவாமி கோவில் வீதி. இவ்வளோ க்ரௌட் வேறு வந்து கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும். தீர்த்தம் வந்து முடிவடைந்துட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வர்றோம். 12 மணி கிட்ட ஆகிட்டு வேலைக்கு வந்திருந்தா வந்து பார்த்துருக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. இப்போ அதில் சந்திச்சாக சொல்லித்தான் வந்து நாங்களுமே வந்து அறிஞ்சு கொண்டாங்க. ஓ, முருகன் கோயில் ஐயா. வேலாயுதம்ண்டா முருகன் தானே. என்னையா நீங்கள் வந்து தீர்த்தம் வந்து சரியான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். நேற்று தேர் திருவிழா நடைபெற்றிருக்கு. ஓ, இவ்வளோ பெரிய இடம். இங்கேருந்து கன தூரத்துக்கு நடந்து தான் போக வேண்டியிருக்கு. இருமரங்கிலும் வந்து கடைகள் தான். இவ்வளவு பெரிய க்ரௌட் ஒன்று இந்த இடத்துல நிற்க மாட்டேன். எதிர்த்தியாக தான் வந்து நாங்கள் மச்சான் டே இவ்வளோ க்ரௌட் வருமெண்ட் எதிர்பார்த்தீங்களா மச்சான்? ஓ, உங்களுக்கு இல்லை, கோயிலுக்கு மச்சான். இன்றைக்கா மச்சான் வந்த நீங்கள்? மச்சான் என்ன மச்சான் நீங்கள் அடிக்கடி வரணும் இல்லை, ஏன் இன்றைக்கு மட்டும் வந்தீங்க? அடிக்கடி வரணும்னா இப்படி ஒரு கோயில் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் மச்சான்.
நீங்க என்ன மஞ்சானா? அம்பாறைக்கால அப்படியே வெளியால வந்து கதிர்காமத்தால அப்படியே வெளியே வந்து மட்டக்களப்பை காட்டிட்டு திங்கோ காட்டிட்டு அப்படியே போறாங்க. போறீங்க என்ன? ஒன்றுல தேசத்துக்கு நடந்து போறோம் ஐயா. 2 கிலோமீட்டர் போடுறது. சீய உள்ளுக்குள்ள வந்து 1.5 கிலோமீட்டர் கிட்ட நட. ஆனா அவ்வளோ டிராஃபிக் ஜாம். சனம் வந்து குறையவே இல்லை தானே, பாத்தீங்களானே? சரியான கிரௌடா தான் இருக்கு. குணேசங்கள் நேற்று உங்களோட ஒரு பொருள் ஒன்று துளைஞ்சிட்டு இல்லை இதுல வேண்டும் கொடியில காய போட்டு ஒன்று துளைஞ்சிட்டு நீங்க இல்ல முக்கியமான ஒரு பொருள் ஒன்று அதுல இருக்கமா அந்த கடையில சோடி 500 ரூபாய் போட்டிருக்காங்க. கோயிலில் வந்து எல்லா இனிப்பு ஐட்டங்கள் விளையாட்டு ஜாமான் கூடுதலாக அரைவாசி பேர் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து இங்கால போதைக்கு தான் நிற்பினோம். திருவிழா முடிஞ்ச வந்து கடுமையான வெயிலையும் இவ்வளோ பக்தர் பார்த்தீங்களா நீங்கள் அங்கே நிற்கணும். சரியா வெயிலை பார்க்க கூட பக்தர்களை பார்க்கணும். கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது. தீர்த்தம் வந்து முடிவு பெற்றுட்டு இங்கால கடல் தீர்த்தம் தான் ஆடுவினோம். மற்ற வந்து இதில் அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்தார்கள், எவ்வளவு நன்கொடையாக கொடுத்த வேண்டு ஒரு விஷயமா வந்து திருக்கோயில் ஸ்ரீ சித்தி வேலாயுத சுவாமி வருடாந்த உற்சவம். இப்போ நாங்கள் கோயில் வளாகத்துக்குள்ள வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆலய வளாகத்தினுள்ளே பெருமதியான பொருளுடன் கூடிய பணப்பை ஒன்று கொண்டெடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணப்பையை தொலைத்தவர் எங்கிருந்தாலும் இந்த இடத்தில் வந்து உரிய அடையாளங்களை கூறி பெற்றுக் கொள்ளலாம் என்பதனை அறிய தருகின்றோம். அரிசிகள் தானம் செய்திருக்கேன் போல இருக்கு. வேற எல்லாருமே வந்து மூடையா வந்து அரிசிகள் எல்லாம் வந்து காட்டி கொண்டிருக்கணும். இங்க அரிசி தானம் செய்யறது ஒரு வழக்கம் நினைக்கிறேன். நேத்திக்கு வர்றாக்கள் வந்து இந்த அரிசிகள் வந்து தானம் செய்யற வேல் வந்து பெற்று இந்த மூடைகளை வந்து கட்டி வச்சுக்கணும். எக்கச்சக்க பேர் வந்து மூடையா வந்து அரிசிகள் வந்து கட்டி வச்சுக்கணும். கோயில் கோபுரம் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எங்களோட வந்த ஜீவன்கள் காணலாம் அந்த நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து இங்கே கூடாரங்கள் போட்டு சமைச்சு இருக்கணும். வேற கூடாரங்களை வந்து பாருங்க, எல்லாருமே உறவுகளாக சேர்ந்து வந்து இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கு. தனித்தனியாக வந்து சமைச்சிருக்கணும் போல இருக்கு. கோயில் திருவிழாக்கள்ண்டா எப்பயுமே ஒரு கிழமைக்கு முதலே வந்து தங்களுடைய நேர்த்திக்கலங்களை செய்வினோம். இதில் பாருங்க, எல்லாருமே வந்து உணவு இறந்தி கொண்டிருக்கணும். ஒரு வித்தியாசமாக இருக்கு இங்கே நடைமுறைகள் எல்லாமே வந்து. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தீர்த்தத்துக்கு நாங்கள் விடிய வந்திருந்தா வந்து சரியான ஒரு க்ரௌடாக இருந்திருக்கு வந்து நினைக்கிறேன். தனித்தனியாக கோயில் வந்து அன்னதானம் வழங்கினோம், கோயிலாலயம் அன்னதானம் வழங்கினோம். ஆனால் இவையில் வந்து தனித்தனியாக தங்கட நேர்த்தி கடனுக்காக வேண்டி எக்கச்சக்க அடுப்புகள் வந்து வைத்து சமையல் செய்திருக்கணும். ரைட், இப்போ நாங்கள் அப்படியோ கோயில் வெளிவகலாக சுற்றிட்டு அப்படியோ வழிகிட போகிறோம். உங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டணும். நாங்கள் நிற்கிற நேரம் வந்து நடந்தபடியாக வந்து நாங்களுமே வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. மஜான், இந்த கோயில் திருவிழாக்கு அடிக்கடி போகணும்னு சொன்னீங்க. இப்போ அப்போது என்னதுக்காண்டி? ஐயோ என்ன போடு, இஞ்சி வாப்பா விளையாட்டு சாமான் வேணும் கொஞ்சம். முதல்ல எல்லாம் இந்த கோயில் முடிஞ்ச பிறகு போறது இதுல சத்தியமா ஆசையப்பா. இந்த ரிமோட் கார் இருக்குல்ல, ரிமோட் கார் வேண்ட ஆசை வந்து இன்னும் எங்களுக்கு நிறைவேற இல்லை. அது நாங்கள் எங்கட காசுல வேணா அது திருப்தியா இருக்கா? யாரும் வேண்டி தரணும் நல்ல பெரிய ரிமோட் காரா.
இங்கே அங்கே எனக்கு இது ஒன்று பண்ணிட்டாங்க முதல் வந்து இது அரசியல் இது ஒன்று பண்ணிட்டாங்க. இது வேண்டுறதா பிள்ளைங்க வேணுங்க. இது ஓடாது. இது ரிமோட்ல ஓடுறது வேணும். ரிமோட்ல ஓடுறது வேணும். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். உங்களோட பிள்ளைக்கு ரிமோட் கார் வேண்ட வயசு வந்துட்டு இதுல என்னங்க நானாச்சும் விளையாடுறேன் விடுங்களேன். இல்ல நாங்க பெரிய ரிமோட் கார் ஒன்று வேணும். வேண்டி ஓடும் உங்களோட வேணுக்கு முதல்ல எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த ஆசை அந்த போல்ஸ் வாக்கு வேணும் பண்ண ஆசை. அந்த வயசுல நாங்கள் படிக்கிற நேரம் இப்போ 450 ரூபாய் ஆகும் போல்ஸ் வாக்கு. என்ன ரிமோட் கார் இன்னும் அந்த ரிமோட் கார் ஒன்று வேண்டியில நல்ல ஒரு ரிமோட் கார் ஒன்று வேண்டணும். நீங்க கூட பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுங்கப்பா. விளையாட்டு ஜாமான் பண்ற வயசாயுது. விளையாட்டு ஜாமான் பண்ற வயசா பிள்ளைகளுக்கு காலாகாலத்துக்கு கல்யாணம் இருந்தா 2-3 பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு ஜாமான் வேண்டி கொடுத்துருக்கலாம். அதான் குழந்தை மனசு இப்ப குழந்தையாவே இருக்கும். இன்னும் நாங்களும் கடுமையான ஒரு வெயில் ஒன்று அடிக்குதுன்னு வெயில மச்சான் கோயிலுக்கு வந்தாலே சர்பத்து குடிக்காம என்னட்டு போறது மச்சான். ஆளை வந்து உள்ளுக்கு அனுப்பிடுங்க. வேணும் வேணும் வேணும். சரியான ஒரு கிரௌடா இருக்கு. எக்கச்சக்க தகசாந்தி நிலையங்கள் வச்சிருந்த அதில் சரியான கிரௌடா இருந்தது. தகசாந்தி நிலையங்கள் இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். கடுமையான வெக்கைக்கு பக்தர்கள் கலைச்சிட்டு தண்ணி விடாக்கி வந்து அந்த மாதிரி இருந்தது. கணக்கு பேர் சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து அந்த டிக்டாக்ல ஏங்க ஒன்று சொன்னார் அதை பார்த்து வதைக்கிறாங்க. அதான் மென்னாரில் ஏங்க மென்னாருக்கு வாங்கன்னு சொன்னார். கொடியங்கள் செட்டும் இங்கே கத்திட்டு போனவங்க. நாங்கள் யூடியூப் செய்கிறப்படா டிக்டாக் சும்மா பண்ணுக்கு போட்டப்படா. என்ன உன்னை காணலையா அப்போ புவனேஸ்வர் காணாமல் போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க விளையாட்டு சாமான்கள் வந்துருக்கு. வர்றதுக்கு முன்னால இப்படி இருக்குமென்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லப்பா களைச்சு போனோம். நான் கொஞ்சம் வேலைக்கு வந்திருந்தா இனிமே நல்லா இருந்திருக்கும். நாங்களும் தெரியாது இது இப்படி ஒரு திருவிழா இங்கே நடக்குது. மற்றது என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் வந்து சில பேர் கேட்பீங்க மீனை வேண்டி வச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டு போறீங்க. நாங்கள் கோயிலுக்குள்ள போய் சமைச்சு சாப்பிட போறோம். குருணைக்காயும் கோயில வழியால பார்த்துட்டு கோயிலுக்குள்ள உங்களுக்கு காட்டணும் பண்றாங்கன்றதான். இல்ல நாங்க வரும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு கோயில் நிகழ்வு நடக்குன்னு தெரியாது. மீனை வேண்டிட்டேன் வேண்டுதான் அப்படியே வச்சு போட்டு வாசம் ஒன்று அடிக்குது. அந்த ரிங்ஸ் குடிச்சது பபிள்கம் இந்த பபிள்கம் தான் இந்த மாசம் அடிக்குது. இந்தியாவில் வந்து எக்கச்சக்க பஸ்ஸுகள் எல்லாம் நிற்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் கணக்க நண்பர்களை வந்து சந்திச்சுனாங்க. இப்போ இதில் சமைக்க போகிறோம். இதில் வந்து அவையில் சந்திச்சு காய்ச்சிட்டு ஒரு விஷயங்களை வந்து கேட்கணும். சந்தோஷம் எங்களுக்கு. அண்ணா சந்திச்சவர் மௌனியாண்டோன்னா ஆளுண்டு சிரிப்பை பார்த்தோம். மௌனியாண்டோன்னு ஆளுண்டு சிரிப்பை பார்த்தோம். மௌனியா எந்த இடம் நீங்க? காணும் மச்சான் இவ்வளோ எண்ணெயும் காணும் பொறிக்க வேணாம். சரி ஏதோ செய்யுங்க. ரைட் இதில் வந்து இதுதான் வேண்டினது. குளத்து மீனா கடல் மீனான்னு சொல்ல தெரியல. ரெண்டு கலந்துருக்கு. என்ன மூத்து வார மீன் குளத்து மீனும் கடல் மீனும் கலந்துருக்கு. இதில் சமையல் தொடங்க போகிறோம். இது விடிய சாப்பாடா மத்தியான சாப்பாடா இரவு சாப்பாடான்னு சொல்கிறது ஒன்று சேர்த்து இவ்வளோத்தையும் வந்து பொரிக்க போகிறோம். மிச்சத்தை குழம்பு வைக்க போகிறோம். இந்த இறால் ஒன்று கிடந்தது குளத்து இறால் நல்ல பெரிய இறால். அதை பொரிப்போம். பொரிச்ச ஒரு வாயிலே வாயில வச்சு இதில் பார்த்தீங்கன்னா இறால் ஆத்து இறால். இது சரியோ எந்தில பெருசாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இப்போ என்ன சிக்கலைன்னா வந்து சமைச்சு கொண்டு கேஸ் முடிஞ்சுது. இங்கால இருக்கிற சுள்ளிகள் பாலையில் வச்சு அடுப்பு மூட்டியாச்சு. மீன் குழம்பு வைக்கணுமெண்டு எங்களுக்கு இருக்குது. அதனால் இங்கால மூட்டினபடியாக வந்து மீன் குழம்பு வைக்கிறோம். வச்சு ரொட்டி இருக்குது தோசை இருக்குது. விடிய வந்தது இன்னும் சாப்பிடல. ஆனால் 3 மணி ஆகிட்டு எடுத்தான் சாப்பிடும். கறி வச்சாச்சு. இதில் வச்சு தான் சாப்பிட போகிறோம்.
சரியான ஒரு காற்று வீசுது. பருப்பு கறி, இங்கே மீன் குழம்பு, சம்பல். இது என்ன விடிய சாப்பாடு, மதிய சாப்பாடா, இரவு சாப்பாடா? 4:30. அது பால் எல்லாம் கழுவி எடுத்து சம்பளப்பா. தோசை எடுங்க, தோசை எடுங்க, தோசை சாப்பிடும். இதுதான் எங்களுடைய சாப்பாடு தாங்க. சரி, அப்படியே நாங்கள் இங்கே அக்கரைப்பட்டு கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலாம் விட்டுட்டு இரவு படக்க போகிறோம். நாளைக்கு விடிய தொடங்கினோன்னே இங்கே ஒரு அவன் வீட்டை போகணும், சாஹிப் வீட்டை போகணும். அதுக்கு பிறகு நாளைக்கு வந்து நாங்கள் அருகம்பை நோக்கி போகிறோம். என்னடா வந்து இதை பார்த்து கொண்டு வந்தால், ஃபோன் லெவல் பார்த்து கொண்டு வந்தால் சரி வராது. அடுத்தடுத்த பயணங்களை வந்து மேற்கொள்ளணும். சரி, இன்றைய நாள் இப்படி தான் போயிட்டு நாளைக்கு சந்திப்போம்.